ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஜீவா முருகேசன் கில்லர் கிங் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபம் அன்னைக்கு தாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு முதல்ல வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு மஞ்சள் குங்கெல்லாம் வச்சுட்டு எடுத்துக்கலாம். அரசையில தான் வைக்கணும். அரசையில வச்சு தான் நம்ம வந்து விளக்கேற்றணும். நடு வீட்டில் திருவண்ணாமலை கோவிலில் தீபம் ஏற்றிட்டாங்க. அது ஏற்றின பிரகாரம் தான் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்ற முடியும். சிவபெருமான் ஃபஸ்ட்டு ஏற்றினா தான் அதை பார்த்துட்டு தான் நம்ம வீட்டில் நம்ம விளக்கு ஏற்றி நம்ம கும்பிட முடியும் சாமி. எவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது பாருங்கள். கோடிக்கணக்கான மக்கள் நம்ம வீட்டில் இப்போது பூஜைலாம் பண்ணிவிட்டு பூ மாலைலாம் வச்சுட்டு நம்ம அழகாக விளக்கு ஏற்றிடலாம். காமாட்சி அம்மா விளக்கு ஏற்றிட்டு நம்ம வாசலெல்லாம் விளக்கு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வீடியோ வர்றதுக்கு. யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க, லேட் ஆயிடுச்சு. இனிமேல் கன்ஃபார்ம் வீடியோ வந்துடும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நானே தான் இந்த கோலம் போட்டேன். கோலம் போட்டு விளக்கும் கோலம் போட்டு அழகாக வந்து நம்ம தீபம் ஏற்றியாச்சு. மன நிறைவாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி தீபம் ஏற்றி நம்ம வீட்டில் அப்படி ஜெகஜோதியாக ஜொலிக்கும் போது செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. வெளியெல்லாம் நான் கோலம் போட்டிருந்தேங்களா, அந்த கோலத்துலேயே நான் வந்து விளக்கு ஏற்றி வச்சாச்சு. இந்த வீட்லேயும் அந்த வீட்லேயும் ஏற்றியாச்சு. மங்களகரமாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே அந்த விளக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம கோயிலில் வச்சிடலாம். வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு மாரியம்மன் கோயிலில் போய் விளக்கு ஏற்றுவாங்க. அந்த பழக்கம் இருக்குது எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் அந்த பழக்கம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்துட்டு லைக் பண்ண மாட்டேங்க, ஷேர் பண்ண மாட்டேங்குன்னு சப்ஸ்கிரைப் கோயிலில் போய் விளக்கு ஏற்றிட்டு வந்துட்டோம். எவ்வளோ அழகாக மங்களகரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த நாள் வந்து மறக்க முடியாத நாள். நான் அங்கே பாருங்கள், நான் வந்து விளக்கு ஏற்றிட்டு இருக்கேன். ரொம்ப ஊரே அப்படியே குதூகலமாக ஹாப்பியாக இருந்து சந்தோஷமாக இருந்துச்சு. மாரியம்மன் கோயிலில் விளக்கு ஏற்றிட்டு அவ்வளோதாங்க. நம்ம போய் வீட்டில் ரிலாக்ஸாக இருக்கலாம். காலையிலேருந்தே வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், போய் சாப்பிட்டு ரிலாக்ஸாக இருக்க வேண்டியது தான். ஆனால் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு.